எக்ஸ் ஃபோன் பண்ணுது. ஹாய், எப்படி இருக்க, எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்? என்ன திடீர்னு ஃபோன்லாம்? நாளைக்கா? நாளைக்கு லவ்வர்ஸ் டே. அதனால ஏய் சும்மா உங்க வீட்டுக்கு தெரிஞ்ச ஏதாவது பிரச்சனை ஆயிரும். ஏய் சரி வரேன். ஏய் எதுவும் கிஃப்ட் எதுவும் வாங்கிட்டு வராது, ஓகேவா? சும்மா வா, பேசிட்டு போகணும். ஓகே ஓகே ஓகே, பை பை. நீ எப்பமா வந்த? அப்பவே வந்துட்டேன். அப்படியா? சரி சரி சரி. என்ன உங்க எக்ஸா? சி ஃப்ரெண்டுமா. நம்ம ஊருக்கே கேட்டுருச்சு. நாளைக்கு லவ்வர்ஸ் டேவா செலிப்ரேட் பண்ண போறீங்களா? இல்லம்மா, சும்மா அது பொழுது நமக்கு. அதெல்லாம் நீ வந்ததுக்கு அப்புறம் நான் சரி பரவாயில்ல. நாளைக்கு என்னதான் நீங்க பேசி கிழிக்கிறீங்கன்னு பார்க்கணும். வாங்க போலாம். நீயா? ஆமா நான் தான். நானே போல, நீ வந்து என்ன பண்ண போற? சும்மா வாங்குங்க. அட வேணாமா. நாளைக்கு நீ கூட்டிட்டு போங்க, வாங்க. The next day. ஹாய், எப்படி இருக்க? எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கியா? மறந்துட்டியா? நான் எதையும் மறக்கல. இந்தா. ஏய் நீ இன்னும் மாறவே இல்லை பாரு. இன்னும் எப்ப பார்த்தாலும் அந்த லெட்டர் எழுதி கொடுக்கறதுக்கு நீ மாறவே இல்லையா? இந்தா. நீ வேற பிடி கழுத. பிடி, பாரு என்னன்னு பாரு. பிடி. சரி கொடு. சொன்னாலும் கேட்க மாட்டேன். ஏதாச்சும் கவிதை எழுதி பழசெல்லாம் ஞாபகம். தெரியுதா என்னன்னு? அடகு சீட்டு. என்கிட்ட 2 பவுன் நகையை வாங்கிட்டு போய் அடகு வச்சியே, அப்படியே மறந்துட்டேன். இல்ல அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. இப்பதான் நினைச்சேன், கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. எனக்கு குழந்தை பிறந்தன வந்து கொடுத்துருவேன்னு பார்த்தேன், கொடுக்கல. அது காது குத்துக்கு வந்து கொடுத்துருவேன்னு பார்த்தேன், கொடுக்கல. இப்ப அதுக்கு கல்யாணம் வரைக்கும் வந்துட்டோம். கல்யாணத்துக்கு அதை வச்சுதான் நகை போடணும். என் வீட்டுக்காருக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான். தயவு செய்து அந்த நகையை மீட்டு கொடுத்துரு. உன்னை லவ் பண்ண பாவத்துக்கு இத்தனை வருஷம் நான் வட்டி கட்டிட்டேன். தயவு செய்து அதை மீட்டு கொடுத்துரு. இல்லைன்னா என் பிள்ளையை தான் உன் வீட்டுக்கு அனுப்பி வச்சு வாங்க சொல்லணும். இல்ல இல்ல இதெல்லாம் எதுக்கு? இதுக்கு மேல உனக்கு மரியாதை இல்லை. வந்துட்டேன் லவ்வர்ஸ் டே கொண்டாடுறேன். நான் போயிட்டு வரேன். சரி கொடுத்துருவேல. கொடுத்துறேன். பாய். ஓகே ஓகே. சும்மா காமெடிக்கு என்னதான் பார்க்க வந்தா? சும்மா இதெல்லாம் ஒரு பொழப்பு.